இவ்ளோ பேசுறியே, இது என்னன்னு உனக்கு தெரியுமா? அவரு டெய்லி போட வேண்டிய டயபெட்டிஸ் டேப்லெட்ஸ். இத டெய்லி அவரு வேலைக்கு போடலனா அவரால நார்மலாவே இருக்க முடியாது. நீங்க எல்லாம் நம்புற மாதிரி அவர் எங்கேயாச்சும் பிளான் பண்ணி போயிருந்தா, எங்கேயாவது முக்கியமான வேலையா போயிருந்தா கண்டிப்பா இதெல்லாம் எடுத்துட்டு தானே போயிருக்கணும். ஆனா இப்படி மாத்திரையும் எடுக்காம வீட்டையும் பூட்டாம போனதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா கண்மணி, எதுக்குடா உனக்கு இவ்வளவு குழப்பம்? எதுக்கு இப்படி பதட்டப்படுற? நாங்க ஒண்ணு யோசிச்சோம், இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சித்தப்பா? பேசாம போலீஸ் கிட்ட சொல்லிடலாம்ல, அவங்க வந்து பாத்துப்பாங்கடா. ஏன்னா எவ்வளவு இடத்துக்கு தான் நாமளும் இப்படி தேடி தேடி ஓட முடியும்? இல்ல, நம்ம போலீஸ் கிட்ட போய் அப்புறம் அன்பு சார் வந்துட்டாருன்னா அது பெரிய சங்கடம் ஆயிரும். யார கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு சண்டைக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? அது அவரு வந்தா பாத்துக்கலாம், இன்னும் அவர் வரலல்ல, அதுதானே பிரச்சனை. நாம அதுக்காக அப்படியே இருக்க முடியுமா சொல்லு? இதுக்கு மேல இன்னமும் நம்ம காலதாமதம் பண்ணக்கூடாது. நம்ம பேசாம போலீஸ் கிட்ட போய் சொல்லிடுவோம். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் என் வீட்டுக்குள்ள இருந்து வரீங்க? கேப்பீங்க சார், கேப்பீங்க. வீட்ல கதவு கூட பூட்டாம ஒரு நாள் முழுக்க எங்க சார் போயிருந்தீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சோன்னு பயந்து போய் நாங்க எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? போறப்ப சொல்லிட்டு போறது இல்லையா? ஓ அப்படியா? என்ன கூட தேடுறதுக்கு இங்க ஆள் இருக்காங்களா என்ன? இந்த காலனில இருக்கிறவங்கள எனக்கு அவ்வளவா தெரியாது. இல்ல நான் சொல்லிட்டு போயிருப்பேன். அதுக்கு இல்ல தம்பி, என்ன இருந்தாலும் நாங்க உங்க எதிர் வீட்டுல வந்து குடியிருக்கிறவங்க. ஒரு தடவை நீங்க மயக்கம் அடிச்சு விழுந்து கிடந்திருந்தீங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்க கொஞ்சம் பயந்துட்டோம். கதவு வேற பூட்டாம கிடந்துச்சா, அதான். அவசரத்துல லாக் பண்ணாம அப்படியே போயிட்ட போல இருக்கு. அப்படி எங்க சார் அவ்வளவு அவசரமா கிளம்பி போனீங்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சா, அதுக்காக முடங்கி போய் உட்காந்தா அது நடக்குமா சொல்லுங்க? அதுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ நம்ம எல்லாரும் அதை எப்படி தீக்கணும் தானே முதல்ல யோசிக்கணும். அதனால தான் நானும் பெரியசாமி அண்ணனும் சேர்ந்து பல வகையில யோசிச்சு பார்த்தோம். நான் ஒரு ஐடியா சொல்லி அதுக்கு ஒரு வண்டி மட்டும் கிடைக்குமான்னு கேட்டேன். அப்பதான் அவரு ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாத ஒரு வண்டி இருக்குன்னு சொன்னாரு. அந்த வண்டி தான் இது. அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பூச்சி, அன்போட பேரை கூட பிடிக்காம சாரி அப்போ வம்பு வம்புன்னு சொல்லி புலம்பி தள்ளுவ. இப்ப என்னடா அவரோட ராசி ஆயிட்டு போல இருக்கு, ஜோடியா வண்டியில வந்து இறங்குற. ஆமா, நீ எப்படா இங்கிருந்து போன? இங்க கூட தானடா இருந்த? உங்ககிட்ட பேசிட்டு டென்ஷனா போனா பெரியசாமி என்ன ஃபோன் பண்ணி அன்பு குடோனுக்கு போயிருக்கு விஷயத்த சொன்னாரு. அதான் போய் அன்பை வண்டியோட கூப்பிட்டு வரேன். ஓ, அப்ப சார் இன்னைக்கு வீட்டு காலி பண்ணிட்டு போக போறாரு, அப்படிதானே? இல்ல. அப்புறம் கொஞ்சம் சீரியஸா பேசலாமா? ஏற்கனவே ஹோட்டலை இழுத்து மூடி எங்க நிலைமையை சீரியஸ் ஆகினது பத்தாதா? என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ரெஸ்டாரண்ட்டை சீல் வச்சுட்டு போயிருக்காங்க. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்திலாம் கவலைப்படாம நீங்க பாட்டுக்கு சீட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. சரி கூப்பிட்டு பேசலாம், நான் சீரியஸா பேசுவீங்கன்னு பார்த்து ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க ஏன் கவலைப்படணும்? நாங்க இந்த ஹோட்டலுக்கு முதலாளியா? ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? இவ்வளவு வருஷமா இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கம்பெனி இப்படி ஒரு நஷ்டத்துல நெருக்கடியில இருக்கிறது நமக்கு தானே கஷ்டம். எங்களுக்கு என்னங்க கஷ்டம்? நீங்க பண்ண தப்புக்கு ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடி சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. இதுல நாங்க நாங்க பண்ண முடியும்? சரியா சொன்னடா, க்ளீன் பவுல்ட். அதுக்கு
ரெஸ்டாரண்ட் மறுபடியும் திறக்கிற வரைக்கும் நாம அப்படியே சும்மா இருந்துட முடியுமா? நஷ்டத்தை எப்படியாவது சரி பண்ணி அதை நம்ம ஈடுகட்டணும்ல. புரியலையே. ஹோட்டலே நம்ம வசம் இல்ல, அப்புறம் என்ன பண்ணுங்கிற? நமக்கு ஹோட்டல் இல்லைன்னா என்ன, ஒரு ஃபுட் ட்ராக்க ஒரு கிச்சன் மாதிரி ரெடி பண்ணி மக்கள் கூடுற இடத்துல கொண்டு போனா கூட நல்லா வியாபாரம் ஆகுமே. கடன் அடைக்கிறதுக்கு அப்படியாச்சும் பண்ணலாம்ல. என்ன விளையாடுறியா? உன் வயசோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். நான் போய் ரோட்டோரமா நின்னுக்கிட்டு சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருக்க முடியுமா? உட்டான கூலி வேலை செய்யற சமயக்காரன் ஆகிற போல ஐயோ, இருக்கு. அப்படிலாம் நினைக்கல. அதெல்லாம் என்னால முடியாது, வேற ஆளை பாத்துக்க. நலன், நான் சொன்னதை மாஸ்டர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நமக்கு வேற வழி இல்ல. நாம ஏன் இதை பண்ண வேண்டியிருக்குன்னு உனக்கு புரியுதுல? ஓ, அவர் முடியாதுன்னுட்டா அப்ப நான் தான் உங்களுக்கு இழிச்ச வாயனா? நீங்க 2 பேர் பண்ண தப்புக்கு நாங்க ஏன் தெருவா அலையணும்? ஹோட்டல் சீல் வச்சு மூடினதுக்கு உங்க 2 பேரோட ஈகோ தான் காரணம். கரெக்டா சொன்னடா. அப்ப இந்த கஷ்டத்துக்கு நீங்க தானே பொறுப்பேத்துக்கணும். ம். என்னால ரோட்ல நின்னு கூவி கூவி சாப்பாடுலாம் வைக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, எதுவா இருந்தாலும் ஜீவா சார் சொல்லட்டும். நீ யார் இதெல்லாம் முடிவு பண்றதுக்கு? நீ தலைகளா நின்னாலும் சரி, இனிமேல் ஜீவா சார் சொல்லாம நாங்க எதையுமே செய்ய மாட்டோம். இல்லைங்க, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். டேய், இவங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது போல இருக்கு. இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்த பாரு, நம்மள சொல்லணும். இங்க மனுஷன் நிப்பானா? டேய் வாடா. டைம் வேஸ்ட். உட்கார்ற. வந்துட்டான் வேலையை கிடைக்கும். ஒரு நிமிஷம். நடந்த பிரச்சனைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அதனால ஜீவாக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நஷ்டத்தை சரி கட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கு. நிஜமா நானும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப பேசுனதெல்லாம் விட்டுருங்க. கிளியரா இதுதான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும்னா என்ன பிளான்னு சொல்லுங்க. இதான் பிளான், அவ்வளவுதான். ஐடியாலாம் நல்லாதான் இருக்கு. ஆனா ஏதோ ஃபுட் ட்ரக்னு சொன்னீங்களே, அதுக்கு எங்க போறது? அதுக்கு தான் இந்த குட்டி யானை. குட்டி யானையா? பானையில சோறாக்கலாம், யானையில எப்படி புச்சி சோறாக்குறது? ஓ, ஓ, ஜோக்கு சொன்னீங்களா? சிரிப்பு வரல, நாளைக்கு சிரிச்சுக்கிறேன். தென்மொழி, அதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஜேபி ரெஸ்டாரண்ட்டுக்கும் அன்புக்கும் என்ன சம்பந்தம்? ஓடாத ரெஸ்டாரண்ட்னு வேற சொல்றாங்க. அன்பு அங்க இருந்து என்ன பண்ண போறாரு? ஹாய் வெண்ணிலா, வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? யா, ஐம் குட் சார். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். சொல்லுங்க. ரீசெண்டா அன்போட கிளவுட் கிச்சனுக்கு யார் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அந்த இன்வெஸ்டர் சம்மிட்டுக்கு நானும் போயிருந்தேன். அங்க என்னோட பல ஃப்ரெண்ட்ஸ் அன்போட ஐடியாவை பத்தி நல்ல விதமா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க யாரும் இன்வெஸ்ட் பண்ணலையே.